ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிளகு ரசம் சூப்பராக இந்த மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலாலாம் கொஞ்சம் நம்ம அரைச்சிக்கிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். 1 ஸ்பூன் சீரகம் தான் நமக்கு இந்த மிளகு ரசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர்லாம் கொடுக்கும். இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்குறேன். அப்புறம் நம்ம தாளிக்கும் போதும் நம்ம சேர்ப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். 5-6 பூண்டும் இது கூட சேர்த்து 1-2 குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப மையாக பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை. ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணியை நல்லா கரைச்சிக்கிட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது கூடயே ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நல்லா நம்ம மசிச்சிடணும். அப்போ தான் அந்த தக்காளியோட அந்த ரா ஃப்ளேவர் நல்லா அந்த புளி தண்ணியோடு கலந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த தோலெல்லாம் நம்ம தூர போடணும்னு அவசியம் இல்லை. இது கூட இருந்தால் தான் நமக்கு ரொம்ப ப்ளெயினாக இல்லாமல் ரசம் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடலாம். அப்புறம் நீங்கள் வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாத்திரத்தை ஹீட் ஆனதும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட கடுகு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. வெந்தயம் கருகிட்டுனா நமக்கு கசப்பு வந்துடும். அதனால் கருகாமல் பார்த்துக்கோங்க. 2 வத்தல் எடுத்துருக்கிறேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக எண்ணெயில் வறுத்துட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்குறோம்ல அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கிட வேண்டியதான். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆயிலே நல்லா கொஞ்ச நேரம் நம்ம வதக்கினா போதும், சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது தீஞ்சிரவாமையும் பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி தண்ணியை இதோட சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்கக்கூடாது. ரசம் கொதிச்சிட்டுனா நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நுரைச்சி விடணும். ஃபுல்லாக நுரைச்சி அந்த கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ். இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை அதிலே போட்டுருங்க. கொதிச்சிட்டா ரசம் நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு கொதிக்க மாதிரி வர ஸ்டேஜில் டக்குன்னு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். உப்பு ஃபஸ்ட்டே ரசத்துக்கு போடவே கூடாது, ரசம் கடுத்துரும். அதனால் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்கு ரசம் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தலை இந்த நேரத்தில் நம்ம சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ உப்புலாம் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். அவ்வளோதான். சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஸ்டைலில் வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.